வணக்கம். நான் உங்கள் அருவி. ரீசெண்டா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்ற வார்த்தை எல்லா சோஷியல் மீடியாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? எதுக்காக வேர்ல்டோட ஃபேமஸ் அண்ட் பவர்ஃபுல் பர்சன்ஸ் இந்த இஷ்யூல இன்வால்வ் ஆகியிருக்காங்க? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கு மீண்டும் இது ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு? இப்படி பல கேள்விகளுக்கான பதில இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மிகப்பெரிய பாலியல் கடத்தல் வழக்குல தொடர்புடைய ஒரு முக்கியமான கிரிமினல் தாங்க ஜெஃப்ரி எப்ஸ்டீன். மேக்ஸ் டீச்சரா தன்னோட வாழ்க்கையை தொடங்குறான். அதன் பிறகு நியூயார்க்ல இருக்கிற பணக்காரர்களுக்கு இளம் பெண்கள், சிறுமிகள் போதை மருந்தென சப்ளை பண்ற ஒரு இடைத்தரகரா மாறுறான். இதை நாட்டுல பண்ண மாட்டிப்போமே அப்படின்னு அவனுக்குன்னு ஒரு தீவை உருவாக்குறான். அந்த தீவுக்கு எப்ஸ்டீன் தீவுன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த தீவுக்கு வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பவர்ஃபுல் பர்சன்ஸையும் கூட்டிட்டு வந்து அவங்க உல்லாசமா இருக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரான். இளம் பெண்கள், சிறுமிகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு. 2015ஆம் ஆண்டு வர்ஜினியா கிஃபர் என்ற ஒரு அமெரிக்க பெண் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேல தன்னை பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுத்தப்பட்டதா ஒரு வழக்கு தொடர்றாங்க. அதன்படி எப்ஸ்டீனை சிறையில் அடைக்கிறாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு இதே எப்ஸ்டீன் போலீசாரிடம் இந்த வழக்குல பல பணக்காரர்களும் பல பவர்ஃபுல் பர்சனும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அவங்களால கண்டிப்பா என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. சொன்ன கொஞ்ச நாள்லயே எப்ஸ்டீன் சிறையில தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுதான் நியூஸ் வருதுங்க. சிறையில் தானே இருந்தாங்க, கண்டிப்பா கேமரா இருக்கும் இல்லையா, அதை பார்த்தா தெரிஞ்சிடும் தற்கொலையா இல்ல கொலையா அப்படின்னு அரசாங்கம் கேள்வி கேட்க, அன்னைக்கு கேமரா ஒர்க் ஆகல அப்படின்னு அங்கிருந்த சிறை அதிகாரிகள் சொல்றாங்க. இதுக்கப்புறம் தாங்க இது மேல சந்தேகம் அதிகரிக்குது எல்லாருக்கும். அதனால இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் அனைத்தும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஜனநாயகம் மற்றும் குடியரசுக் கட்சின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையின்படி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ரகசிய ஆவணங்களை ரிலீஸ் பண்றாங்க. நம்ப மாட்டீங்க, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல ஏகப்பட்ட பேர் இன்வால்வ் ஆகியிருக்குங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், தொழிலதிபர் எலான் மஸ்க், ஸ்டீஃபன் ஸ்டிச், பிரிட்டன் முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ, அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், மைக்கேல் ஜாக்சன், நம்ம நரேந்திர மோடி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இதுல இன்வால்வ் ஆகியிருக்குங்க. முடியலங்க. நியூயார்க் அரசு எப்ஸ்டீன் தீவுல இன்னும் ஆவணங்கள் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்க அறிவியல் ஸ்டுடியோ சேனல் லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.